அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டில் தாய் தந்தைக்கு பிறகு அண்ணன், அக்கா, தங்கை, தம்பி இந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற பிணைப்பு தான் ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. சகோதரிக்கு சீர்கொடுக்கிற அண்ணனோட வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. தங்கைக்கு அண்ணன் ஏன் சீர்கொடுக்கணும், அதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கண்டேய புராணத்தில் மாதா பிதா பிராதா தர்ம கர்மத்தில் முக்கியம் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்குது. இதில் பிராதா அப்படிங்கிறது அண்ணனை குறிக்கிற ஒரு சொல். ஒரு சகோதரி துன்பத்தில் இருந்தால் அதுக்கு உதவுவது பிராதாவுடைய, அதாவது அண்ணனுடைய கர்மா தர்மம். சகோதரி துன்பத்தில் இருக்கும்போது உதவுறது தான் உடன் பிறந்தவங்களுடைய தலையாய கடமையா. இதனால அவனோட வாழ்வில் எல்லா நலன்களும் பெறுவான் அப்படின்றது நம்பிக்கை. ஒருத்தன் தன்னோட சகோதரிக்கு நல்லது செஞ்சா அவனை போற்றும் முனிவர்களுக்கு கூட அதோட புண்ணியத்தில் பங்கு கிடைக்குமா. அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த செயல் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்றது. தான் ஆடாவிட்டாலும் தன்னோட தசை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உறவுகளுக்குள்ள எவ்வளவு விரிசல்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒன்று அப்படின்னா நம்மளுடைய மனம் நம்மளை அறியாமல் துடிச்சு போகணும். அதுதான் தர்மம். உங்களுடைய கர்ம புண்ணியத்தில் தங்கைக்கு சீர் கொடுக்கிறதும் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. திருமணம், வளைகாப்பு அப்படின்ட்டு அடுத்தடுத்து வர முக்கியமான விசேஷங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தங்கைக்கு நீங்கள் சீர் கொடுக்கணும். இதனால் அவர் ரொம்பவே மிகுந்த பாதுகாப்பான உணர்வையும் அரவணைப்பையும் உணர்வார். எல்லா உறவுகளையும் விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு புதுசாக போகிற உங்களோட சகோதரிக்கு நீங்கள் செய்கிற அதிகபட்ச மரியாதை மற்றும் அன்பு இதுவாக தான் இருக்க முடியும். அவளுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இதனால் செல்வ செழிப்பு ஏற்படும். நீங்கள் கொடுக்கறத மனம் உவந்து கொடுக்கணும், கடமை அப்படின்னு செய்யக்கூடாது. அதே போல் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போதான் உங்களோட குடும்பத்தில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தந்தை, சகோதரன், கணவன் என பெற்றவர்களால் பெண்ணுக்கு தரப்படும் பொருள் எல்லாமே ஸ்திரீ தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தங்கம், சொத்து, வஸ்திரம், நிலம், பணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸ்திரீ தானம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே அவளுக்கு மட்டும்தான் சொந்தம். அது தர்ம ரீதியாக புனிதமானது. இந்த புனிதமான பொருட்களை கொண்டு அவ ஆரம்பிக்கிற தொழில் இல்லைன்னா மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது மூலம் வரக்கூடிய லாபம் அதிகமாக இருக்குமா. அதனால் சகோதரன் சகோதரிக்கு சீர் கொடுக்கறதுனால உறவுகளும் பாச பிணைப்பும் அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கர்ம தர்மமும் ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்படும் அப்படின்றது ஐதீகம். அதனால் சகோதரிகளிடத்தில் சுயநலம் பார்க்காம அவங்களுக்கு மனமார்ந்த உதவி செஞ்சு பாருங்க. அது பன்மடங்கு பெருகி உங்களுக்கே வந்து சேரும் அப்படின்ற கருத்தோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.